குரு பகவான் 6ஆம் பாவத்திலிருந்து 7ஆம் பாவத்துக்கு வந்த பிறகு லாட்ரி டிக்கெட் அடித்த மாதிரி லைஃப் வந்து ஒரு ஃபுல் பாசிட்டிவ் டர்ன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ராகு கேது பயிற்சியை பற்றி பேசணும்னா, தற்சமயம் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய உபதயஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்திற்கு வருவார். எப்பவுமே இப்போ மட்டும் இல்லை, லக்னம் ராசி 3, 6, 11, 12 இந்த இடங்களில் ராகு சஞ்சரிக்கும் போது யோகராக மாறுகிறார் என்பது ஐதீகம். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது சில பல கருத்து வேறுபாடுகள் அப்பா பையனுக்கு அம்மா பொண்ணுக்கு வரலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அது காலப்போக்கில் மறைஞ்சிடும். விட்டு கொடுத்து போங்க. பெத்த அப்பா அம்மாவை தவிர வாழும் தெய்வம் யாருமே இருக்க முடியாது. அப்பா அம்மாவை மிஞ்சி ஒரு கோவிலும் இருக்க முடியாது, கடவுளும் இருக்க முடியாது. நேர்லேயே வாழக்கூடிய தெய்வங்கள். அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான். பெரிய ஒரு கோல்டில் அபிஷேகம் பண்ணணுன்னு கூட அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இருக்கும்போது 4 வார்த்தை நல்ல வார்த்தை அரவணைச்சு அவங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சர்வீஸ் ஆனது இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் அவங்க எதிர்பார்க்கறது. 4 நல்ல வார்த்தை, இவ்வளோ சோறு, இவ்வளோ தான். இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே மிகப்பெரிய விஷயங்கள்.